யூடியூப் சேனல் கோட் இன் எம்பெட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐஓடி பற்றி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட் நான் கவர் பண்ணுறது ஃபுல்லாக ஐஓடி. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் எய்தர் என்னோடய இன்ஸ்டாகிராம் வழியாக ஆர் வாட்ஸ்அப் சேனல் வழியாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஐஓடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அதாவது எப்படி இன்டர்நெட்டையும் திங்ஸையும் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இதுங்க ஐஓடி. ஸோ இங்கே இன்டர்நெட்டுங்கிறது நம்ம நார்மலாக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற இன்டர்நெட் தான். ஸோ திங்ஸுங்கிறது நம்ம சென்சார்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், ஸோ இது ஃபுல்லாக நம்ம வந்து திங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு இன்டெகிரேட் பண்ணி எப்படி நம்ம ஒரு டிவைஸ் பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு ஐஓடி. ஸோ இட் இஸ் அ நெட்வொர்க் ஆஃப் ஃபிசிக்கல் டிவைசஸ் that can connect and exchange data. ஸோ ஒரு நெட்வொர்க் ஆஃப் ஃபிசிக்கல் டிவைஸ் கனெக்ட் பண்ணி ஸோ எப்படி நம்ம டேட்டாவை வந்து கண்ட்ரோலர்ஸ்லேருந்து இன்டர்நெட்டுக்கு அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஐஓடி யார் யார் படிக்கலாம்னா எலக்ட்ரானிக்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் எது இன்ஜினியரிங் ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் ஐஓடி படிக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னதுன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத படிக்கலாம். ஸோ நீங்கள் இதை வச்சுட்டு நீங்களே கூட பில்ட் பண்ணி உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே சாஃப்ட்வேர், நெட்வொர்க்கிங், எலக்ட்ரானிக்ஸ், க்ளவுட், ஆப் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், ஸோ எல்லாமே ஐஓடிக்குள்ளே வரும். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி அபவுட் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, ஸோ யார் வேணாலும் இதை படிக்கலாம். ஸோ இங்கே பேசிக்காக நம்ம சென்சார்ஸை வந்து மைக்ரோ கண்ட்ரோலரில் இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்மார்ட் ஹோம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஹோமில் என்னென்ன இருக்குன்னா ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், ஸ்பீக்கர்ஸ், கேமரா, ஸோ இந்த மாதிரி மல்டி டிவைஸ் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு அவசியம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரத்தில் வெளியில் போயிருக்கீங்க. ஸோ வீட்டில் யாருமே இல்லை. ஸோ இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் வில்லா. ஸோ இப்போது உங்கள் வீட்டு கிச்சன்லேருந்து கேஸ் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஸோ கேஸ் கான்சன்ட்ரேஷன் சென்சார் யூஸ் பண்ணி ஸோ கேஸ் வரது ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணலாம். ஸோ டிடெக்ட் பண்ணிவிட்டு அதை மைக்ரோ கண்ட்ரோலர் வழியாக உங்கள் ஃபோனுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃபோனுக்கு அலர்ட் மெசேஜ் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே நம்ம வீட்டில் கேஸ் லீக்கேஜ் ஆகுது, இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ இதுதான் பேசிக்காக ஐஓடி. ஸோ இது எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணாங்க. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இவிஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கார் அன்லாக்கிங், லாக்கிங், ஸோ கேமரா, செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ், ஸோ இந்த மாதிரி மல்டி டிசிப்ளினில் ஐஓடி வந்து யூஸ் ஆகும். ஸோ இது அலர்ட் சிஸ்டம் அந்த மாதிரி மட்டும் கிடையாது. ஸோ டேட்டா வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டுடலாம். ஸோ அந்த இன்டர்நெட்லேருந்து யார் வேணாலும் உங்கள் டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணலாம் இன்டர்நெட்லேருந்து. ஸோ டெக்னாலஜி லைக் ப்ளூடூத், வைஃபை இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஃபோன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நெட்வொர்க்கிங் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எலமெண்ட் ஐஓடியில். ஸோ மல்டிபிள் ஐபி அட்ரஸ் கனெக்ட் பண்ணும்போது எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஐஓடியில் படிக்கலாம். ஸோ ஐஓடி வந்து எல்லா டெக்னாலஜியுமே ஐஓடிக்குள்ளே வரும். ஸோ அதனால தான் ஐஓடி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஐஓடி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என்னென்ன ப்ரீ ரெக்வஸ்டிக்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இட்ஸ் அன் எரர் 404. ஸோ உங்களுக்கு எந்த ப்ரீ ரெக்வஸ்ட்டுமே நாங்கள் கேட்கல. ஸோ நாங்களே உங்களுக்கு எல்லாமே ஸோ லைக் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், ஸோ எல்லாமே நாங்களே உங்களுக்கு ஐஓடி படிக்க என்னென்ன தேவையோ அது ஃபுல்லாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நாங்கள் ஐஓடிக்குள்ளே போவோம். ஸோ அதனால் இந்த அவசரமும் இல்லை. ஸோ பேசிக் நெட்வொர்க்கிங், ஸோ சம் பேசிக் நெட்வொர்க்கிங் வந்து நம்ம தெரிஞ்சுக்கோம். ஸோ ஐபி அட்ரஸிங், ஸோ ஐபி அட்ரஸ்னால் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அது இன்டர்நெட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுலாம் ஐபி அட்ரஸிங். ஸோ IPv4, IPv6 அதோட வெர்ஷன். ஸோ நம்ம இந்த IPv6, IPv4 பற்றி டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோஸை பார்க்கலாம். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறேன்னா 2 வேஸாக கான்ஃபிகர் பண்ணலாம். லைக் டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் போட்டுக்கலாம். ஸோ டைனமிக்காக நீங்கள் இன்டர்நெட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஐபி அட்ரஸை, இல்லைனா ஸ்டாட்டிக்காக ஒரு ஐபி நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் டைனமிக்காக யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ நம்ம இப்போ ரோட் மேப் பார்க்கலாம். ஸோ இந்த ஜேர்னியை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஐஓடி படிக்கிறதுக்கு ஸோ ஒரு ரோட் மேப் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன இருக்குது ரோட் மேப் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஐஓடி இருக்குது. ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஐஓடியில் நம்ம இப்போ பார்க்குறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் எப்படி நெட்வொர்க்கிங், ஸோ அதை பற்றிலாம் நம்ம பேசிக்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமிங். ஸோ நார்மலாக நம்ம வந்து
2 லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணலாம், C++ ஆர் பைத்தான். ஸோ நான் மேஜராக பைத்தான் கவர் பண்ணேன். ஸோ விச் இஸ் யூஸ்ட் இன் ராஸ்பெரி பை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ பேசிக்காக ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வந்து உங்களுக்கு ஐஓடியில் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன தெரியணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ சென்சார்ஸ் இன்டகிரேட் பண்ணுறதுக்கான மைக்ரோ கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் என்ன, ஸோ டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர், அந்த மாதிரி நிறையா மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு நிறைய விஷயம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சென்சார்ஸ். டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு சென்சார்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, சென்சார்ஸ்னால் என்ன, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பற்றி சென்சார் செக்ஷனில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் ராஸ்பெரி பை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக ஐஓடியோட மெயின் டிவைஸ் ராஸ்பெரி பைக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் ரோட் மேப். இதை ஃபாலோ பண்ணிக்கலாம், பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணதான் எங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், ஸோ எல்லா இடத்துலையும் எங்கூட காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ் நாங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அது வழியாக நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ.